இது நம்ம இஷ்டம் தான். காய் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கூட இருந்தா கூட ஒண்ணும் தப்பு இல்ல. இன்னும் கொஞ்சம் கூட இருந்தாலும். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சம்னா கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துடலாம். ஏன்னா இந்த பருப்புஸ்லி வந்து நம்ம அந்த உப்மா உப்மா மாரி அந்த இதில வந்தானா தான் உங்களுக்கு அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில கொஞ்சமா கடுகு சேர்த்துரலாம். கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே மிளகாய் வத்தல் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு. இப்ப இத நல்லா உளுத்தம் பருப்பு நல்லா கொஞ்சமா பொரியட்டும். அது இது ஆனோனே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இத நல்லா கிளறி விட்டுறலாம். அந்த எண்ணெயிலேயே. எண்ணெய் எதுக்கு இவ்வளோ நான் ஊத்தியிருக்கேன்னா, நம்ம அந்த பருப்பு போடும்போது அது நல்லா இதுவாகும். கிரிஸ்பியா வரும். அந்த உப்புமா மாரி அது. அதனால தான் இப்ப தண்ணியே விடாம அரைக்கணும் இந்த பருப்ப வந்து நம்ம. தண்ணி துளி கூட விடாம நம்ம அந்த பருப்ப அரைக்கணும். தண்ணி ஊத்திட்டீங்கன்னா, கொ